ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம ஆனியன் கட் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஆனியனை நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்களா ஆனியன் பார்த்தீங்களா, பச்சை மிளகா, தக்காளி, புதினா, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, அப்புறம் ரம்பலை இது பண்ணியிருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி நம்ம வச்சுருக்கோம், தனியாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நட்ஸு பட்டை அதெல்லாம் போட்டிருக்கோம். பார்த்துங்க, நம்ம சட்டியாக அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, சட்டியும் வச்சாச்சு. இது நம்ம நெய் போடுவோம். வாங்க நெய் போட்டுலாம். வா, அழகாக இருக்குது பாருங்க. ஆயில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். வாங்க ஆயில் ஊற்றியாச்சு. வா, நம்ம இப்போ நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். பாருங்கள், நட்ஸ் போட்டாச்சு. அப்புறம் இதுக்குள்ளே இது பட்டாததுன்னு போட்டாச்சு, அதுவும் பாருங்கள். அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டாச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது. நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வாங்க, வதக்கி விட்டாச்சு. அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. நம்ம வதக்கி விட்டுக்கலாம் திரும்பியும். அப்புறம் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு போட்டாச்சு. பாருங்கள், போட்டாச்சு. இதையும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். நம்ம வதக்கிவிடுவோம். சக்குன்னு வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா இப்படி கொதிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பச்சை மிளகா இருக்குது பாருங்கள், பட்டெல்லாம் வச்சுருக்கோம், ரம்பலாம் வச்சுருக்கோம். பார்த்திங்களா, இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டாச்சு, ரம்பலை போட்டாச்சு, 2 பச்சை மிளகா போட்டாச்சு. வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா கழுவிக்கலாம். ஊற வச்சாச்சு. இது நல்லா வதங்கினக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன்லாம் போடணும். அங்கே பிரியாணி பண்ணியதுக்கு சிக்கன் போடல, இது சிக்கன் போட்டாச்சு. பாருங்கள், நம்ம சிக்கன்லாம் போட்டுட்டோம். இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வதக்கிட்டாச்சு. இப்போ நம்ம புதினாவும் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லியும் போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டாச்சா? பார்த்திங்களா, கொத்தமல்லி போட்டாச்சு. பாருங்கள், நம்ம வதக்கி விட்டோம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கரம் மசாலா போட்டுச்சு, மிளகாத்தூள் போட்டுச்சு, மல்லி பவுட்ரு போட்டாச்சு. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கிட்டு மூடிடலாம். மூடி திறந்து பார்த்தாச்சு. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இதே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம கொஞ்சம் கொதிச்சுட்டு பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. பார்க்கவே அழகாக இருக்குது கைஸ். நம்ம தான் லீவ் விட்டாச்சுல, நம்ம கையை ஆரம்பிப்போன்னு நம்ம பிரியாணி செய்கிறோம். பாருங்கள், அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு நம்ம சும்மா இருப்போமா லீவ் டைமு, எப்போ என்னத்தையாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்போம். அதனால தான் நான் பிரியாணி பண்ண ட்ரை பண்ணேன். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ மூடி வச்சு தம் போட்டுடலாம். பாருங்கள், தம் போட்டாச்சு. இந்த ஆவியெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சிட்டோம். பார்த்தா வா, அழகான நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயாச்சு. பாருங்கள், எப்படி அழகாக வந்திருக்குன்னு உதவிய. இப்போ திறந்துட்டு நம்ம இப்போமா எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், வச்சாச்சு. பாருங்கள், பீசஸ்லாம் வச்சாச்சு, சோறு வச்சாச்சு, பிரியாணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை வச்சாச்சு. அப்புறம் பப்படம் நம்ம பறிச்சிருந்தா பப்படமும் வச்சாச்சு. அப்புறம் சாலட் வச்சாச்சு. நான் செஞ்சது என் டாடிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு டேடி சொல்லியிருந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. பாய் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.